கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய அருளாளர் இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் இந்த காலை வேளையிலே இருக்கு. பரிசுத்த தேனை ஜெப ஐக்கியத்திலே இருக்கப்பட்டிருக்கிறதான அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் விசுவாச பெருமக்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே வணக்கத்தையும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காய் சோதரிக்கிறோம். இந்த மண்ணை, இந்த அடிமையை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். அடியனை மறைத்து நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். துவக்கம் முதல் முடிவுவரை பிரசனத்தினாலே எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமுண்டாவதாக. இந்த நாள் தியானத்திற்கென்று தேவன் கொடுக்கிற வார்த்தை ஜோசுவா எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஜோசுவா 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் ஜோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார் என்று வேதம் சொல்லுகிறது. ஜோசுவா ஒரு விடுதலையின் தலைமைத்துவத்தை ஏற்று நடத்திய ஒரு யுத்த வீரனாக தேவன் பயன்படுத்தினார். தேவனை தேடி அவருடைய பாதத்திலே அமர்ந்து காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அப்படித்தான் பயன்படுத்த போகிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஜெயம் வேண்டும் என்று அநேகர் நாம் பிரயாசப்படுகிறோம். அதை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் சில வழிகளை நமக்கு வேதாகமத்தின் வாயிலாக கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கும் இந்த செய்தியுடைய தலைப்பு வாழ்வின் வெற்றிக்கு வழிகள். நம்முடைய வாழ்வின் வெற்றிக்கு வழிகள். இந்த ஜோசுவாவை தேவன் அழைப்பதற்கு காரணத்தை நாம் பார்க்க வேண்டும். ஜோசுவா என்றாலே ரட்சிக்கிறார் என்று அதற்கு மறு பெயர் உண்டு என்று சொல்லுகிறார். கர்த்தர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி மற்றொரு பொருளும் உண்டு என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஜோசுவா என்றால் யெகோவா என்றும் அதற்கு பெயரிட்டு வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். மோசேயின் மரணத்திற்கு முன்பு இஸ்ரவேலை வழிநடத்தும் தலைவராக ஜோசுவாவை ஆண்டவர் முன்குறித்து ஏற்படுத்தினார். இன்றைக்கும் அநேக தேவ பிள்ளைகளை ஜோசுவாவாக பயன்படுத்த தேவன் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானுக்கு முன் நின்ற பொழுது கிழக்கு பகுதியில் நின்ற ஒரு கூட்ட ஜனமும், பின்பு அவர்கள் யோர்தானை பிளந்து முன்னேறி எரிகோவை தகர்த்து கானானின் சுதந்திர பங்கை சுதந்திரமாக்குகிற பிள்ளைகளாக வாழ்ந்தார்கள். அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக விக்கிரக ஆராதனையும் ஒழுக்க கேட்டிலும் பெருகியதனால் தேவ நியாயத்திற்கு கானானை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. இந்த புஸ்தகத்தினுடைய ஒரு மைய கருத்தாக நாம் பார்ப்போமேயானால், தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவராக இருந்தார் என்பதை நிரூபிப்பதற்காகவே இந்த வரலாற்று சம்பவங்கள் அநேக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இஸ்ரவேலுக்கும் தேவனுக்கும் இடையான ஒரு உடன்படிக்கையை மீண்டும் புதுப்பிப்பதாக இந்த வரலாற்று சம்பவம் நம்மை வழிநடத்துகிறது. இன்றைய சூழ்நிலைக்கு கிறிஸ்துவை உடையவர்கள் ஆழ்ந்து படிக்க வேண்டிய விசுவாசமான வேத பகுதியாக இந்த ஜோசுவா புஸ்தகம் உண்டு. புதிய ஏற்பாடிலே எபேசியரும் எபிராயரும் பகுதிகள் உள்ளது. அதை போலவே ஜோசுவாவை தெரிந்து வந்தவர் கர்த்தர் இன்றைக்கு யாரை தெரிந்து கொள்ள விரும்புகிறார் என்பதுதான் நாம் சற்று நேரம் தியானிக்க போகிறோம். எரிகோ
இஸ்ரவேலுக்கு முன்பாக அடைபட்டு இருந்தது. தேவனோடு புறப்பட்டு வந்து கொண்டிருந்த ஜனத்திற்கு முன்பாக அந்த எரியோ அடைபட்டு இருந்தது. காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலனோடு வாக்கு தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்ள வந்த இஸ்ரவேலருக்கு முன்பாக எரிகோ அடைபட்டு இருந்தது. வாக்கு தத்தத்தை பெற்று விசுவாசித்து வெற்றி நடை போட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமின் சந்ததிக்கு முன்பாக எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கும் நமக்கு முன்பாக அடைக்கப்பட்ட எரிகோ எவை என்று நம்மை நாமே பார்க்க வேண்டும். நம்முடைய முன்னேற்றத்திற்கு சவால் விடக்கூடிய பல இரும்பு கதவுகளும் தாப்பால்களும் எவை? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு அதனுடைய முன்னேற்றத்திற்கு தடையாய் இருக்கிற எரியோக்கள் எவை? எந்த விதமான எரியோவாய் இருந்தாலும் சரி, அதற்கு விரோதமாக கொடுக்க போகிற நமக்கு கற்ற நாளை அவர் அழைக்கிற நாளாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த எரிகோவுக்கு சவால் விடுகிற நாளாக கற்ற காலங்களில் நமக்கு கொடுக்கிறார். எரிகோ மதலை உடைத்து இரும்பு தாப்பால்களை முறிக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாதவர், கைவிடாதவர். உலகத்தின் முடிவு பரிவந்தம் அவர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரத்து வாயிலாக அப்போஸ்தலர் பவுலடிகளால் நமக்கு விசுவாசத்தை உண்டாக்குகிற ஒரு வார்த்தை கொடுக்கிறார். நாம் வாழ்கிற இந்திய தேசத்தில் நமக்கு அடைக்கப்பட்ட பல கோட்டைகள் சவால் விடலாம். பல இயக்கங்கள் நமக்கு எதிராக நிற்கலாம். அந்தகார வல்லமைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் நமக்கு விரோதமாக யுத்தம் செய்யலாம். அன்றைக்கு இஸ்ரவேலரை ஜோசுவா தலைமை தாங்கி நடத்தி வந்தார். இன்றைக்கு ஜோசுவாவிலும் பெரியவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். விசுவாச வீரனாக ஜோசுவாவால் விழச் செய்ய முடியாத எரியோக்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி ஜோசுவாவை பயன்படுத்தினார். இன்றைக்கும் அநேகருக்கு நம்பிக்கை நட்சத்திரம் ஊட்டும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை அதிகாலை வேளையிலே தேவ பிள்ளைகளாகிய இந்த பரிசுத்த சேனையின் மூலமாக ஒரு குறைந்த நேரத்தில் விசுவாசம், நம்பிக்கை, நமக்கு உடன்படிக்கை நிறைவேற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி சற்று நேரம் ஒவ்வொரு நாளும் தியானிப்படி தேவன் இந்த காலை பொழுது நாம் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் முன்பாக ஒவ்வொரு எரிகோ இருக்கக்கூடும். சிலருக்கு அந்த எரிகோ கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒரு தடையாக இருக்கலாம், சிலருக்கு வேலையில்லா திண்டாட்டமாக இருக்கலாம், சிலருக்கு தீராத வியாதியாக இருக்கலாம், பலருக்கு சாபக்கேடாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே கர்த்தர் எரிகோ மதலை விழச் செய்த சரித்திரத்தை இந்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதை விழச் செய்வதற்கு முக்கியமான சில ரகசியங்களையும் தேவன் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தில் முன்குறித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அந்த ரகசியங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்க நேரமில்லை. ஆனால் ஆராய்ந்து வெற்றி வாழ்வுக்கு வழி என்ன என்பதை சுதந்திரித்துக் கொள்ளப் போகணும். அந்த வழிகளை பெற்று சிலர் வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய பல கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற உடன்படிக்கைகளை நாம் நினைவு கூர்ந்து வாழ வேண்டும். முதலாவது தேவ பிள்ளைகளுக்கு இந்த வெற்றியின் வாழ்வுக்கு தேவை என்னவென்று பார்த்தால் என்றால் விசுவாசம் தேவை. வாழ்க்கையின் வெற்றிக்கு தேவை அடிப்படை விசுவாசம். அந்த விசுவாசம்தான் இந்த பகுதியில ஜோசுவான் புத்தகத்திலே ஏராளமான இடத்திலே குடிக்கப்பட்டிருக்குது. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தின் முதல் ரகசியம் அந்த விசுவாசம்தான் நமக்கு தேவை. விசுவாசத்தினால எரிகோ பட்டணத்தின் மதில்கள் விழுந்தது. விசுவாசம் ஒரு வல்லமையான ஒரு பேராயுதமாக இருந்தது. இன்றைக்கு ஒரு யுத்தத்துக்கு செல்கிறதுனா சாதாரணமாக பார்ப்போம்னா பண்டைய காலங்கள் வரலாறு சொல்வது யானைப்படையை கொண்டுட்டு செல்வாங்க. வலிமையான கோட்டைகள், பல விதமான கட்டணங்களை நிர்மூலப்படுத்துவாங்க. இல்லை ஈட்டியை வைத்து அதை உடைத்து தூள் தூளாக்குவாங்க.
இல்ல தீ வைத்து கொளுத்து சாம்பலாக பார்த்தார். இன்றைய காலத்திலே பார்த்தோம்னா நவீன காலமா இருக்கிறபடியால் வெடி மருந்துகளை வைத்து பல விதமான கட்டடங்கள் இடிக்கப்படுகிறது. ஆனால் விசுவாசமோ எல்லா வெடிமருந்தை பார்க்கலும் வல்லமை உள்ளது. அது ஆயுதங்களை காட்டிலும் மிக மிக வல்லமை உள்ளது. ஆம், விசுவாசத்தினாலே தேவனுடைய வல்லமையை நாம் வெளிப்படுத்த போகிறோம் என்ற ஒரு நாளுக்குத்தான் கர்த்தர் இந்த காலவெளியை நம்மை அழைத்திருக்கிறார். மனிதர்களுக்கு தேவன் 5 புலன்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் கிறிஸ்துவர்களுக்கோ கிறிஸ்துவை உடையவர்களுக்கோ 6வது ஒரு புலனாக விசுவாசிகளுக்கு அவர் விசுவாசம் என்கிற மிகப்பெரிய ஒரு பேராயுதமான ஒரு புலனை கொடுத்திருக்கிறார். இந்த விசுவாசத்தை கண்களால் காணப்படாதவர்களும் விசுவாசத்தினால் காண முடியும். மனித முயற்சியால் முடியாதவைகளை விசுவாசத்தினால் செய்து முடிக்க முடியும். இந்த விசுவாசத்தை கொண்டு இளைஞனாய் இருந்த ஜோசுவா சூரியனையும் சந்திரனையும் தடுத்து நிறுத்தினார். தீர்க்கதரிசியாகிய எலியா இந்த விசுவாசத்தினாலே 3.5 ஆண்டு காலம் தேசத்தின் வானத்தை அடைக்கும்படி செய்தார். எரிகோ கோட்டை மனித பலத்தால் விழவில்லை, யுத்த வீரருடைய பலாக்கிரமத்தினால் விழவில்லை, அது விசுவாசத்தினால் நொறுங்கி விழுந்தது. விசுவாசம் என்பது கிறிஸ்துவை உடையவர்களுக்கு அது ஒரு தெய்வீக சக்தி. விசுவாசத்தினால் அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள் என்று சொல்லி வாக்கு தத்தங்களை பெற்றால் என்று சொல்லி நமக்கு பல வகையிலும் வேதம் நமக்கு எடுத்து ஒவ்வொரு நாளும் காட்டிக் கொண்டே இருக்கிறது. சிங்கங்களின் வாய்களை விசுவாசத்தினால் அடைத்தார். அக்கினியின் உக்கிரத்தை விசுவாசத்தினால் சாத்ராக் மேஷாக் அடைத்தார்கள். பட்டய கருத்துக்கு அநேக தப்பும்படி கர்த்தர் விசுவாசத்தினால் செய்தார். பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் என்று சொல்லி எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரத்தை பார்த்தோம்னா அநேக விசுவாச பட்டியல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல பரிசுத்தவான்களை குறித்து எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரத்திலே அநேக வாசிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரிகோ மதில்களை தகர்க்கும் விசுவாசம் இருந்தது. எரிகோ மதில்கள் மேல் வாசம் பண்ணி கொண்டிருந்த வாழ்ந்து கொண்டிருந்த ஆகாப் என்ற வேசிக்கோ எரிகோ தகர்க்கப்பட்டாலும் தானும் தன்னுடைய குடும்பத்தாரும் தேவனால் பாதுகாக்கப்படுவோம் என்கிற ஒரு புறஜாதிக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. இன்றைக்கும் நமக்கு வியாதி இருக்கிறதா? வியாதியை நோக்கி பார்க்காமல் சிலுவையை நோக்கி பார்த்து அவருடைய தழும்புகளால் குணமடைந்து விட்டோம் என்று நாம் விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிற பொழுது அவரே இயேசுவாகிய ஆண்டவரே நம்முடைய பலவீனங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களெல்லாம் சுமந்து கொண்டார். வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி நாம் சொல்லுகிற பொழுது நம்முடைய விசுவாசத்தை நமது தேவனாகிய கர்த்தர் பலப்படும்படி செய்வார். எரிகோ மதில்கள் விழுவதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து விட்டதாகவே அவர்கள் விசுவாசித்தார்கள். அதை போலவே நம்முடைய எரியோக்களும் தகர்த்து விடப்பட்டன என்று சொல்லி நாம் நம்பிக்கையோடு நாம் நம்முடைய பல பிரச்சனைகள் இன்றைக்கு எரிகோவை போல இருந்தாலும் கர்த்தர் எரிகோவை எப்படி பொடி பொடியாக தூளாக்கி போட்டாரோ அதை போலவே இந்த நாளிலும் விசுவாசத்தை மட்டும் நாம இறுக பற்றி கொண்டிருப்போமே ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் அவைகள் நிர்மூலமாக்கப்படும் என்று சொல்லி. இந்த வெற்றி வாழ்வுக்கு 2வது வழியை பார்ப்பேன்னா வாக்கு தத்தம் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கை தேவன் இதை செய்வார் என்ற தேவனுடைய வார்த்தையை வாக்கு தத்தமாக நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் ஜோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்கிறார். ஒரு காரியம் நடப்பதற்கு முன்னாடி அதெல்லாம் வெற்றி நீ கண்டுட்ட, உனக்கு அது வெற்றியா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கர்த்தர் வசனத்திலே சொல்லுகிறார். ஜோசுவா 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் கையில் ஒப்பு கொடுத்தேன். அவங்களால இனிமேல் எழுந்திருக்கவே முடியாது. அவங்களால ஒன்று சொல்லணும். எரிகோ மதிலுக்கு விழுவதற்கு அது 2வது வாக்கு சத்தமாக அது இருந்தது. சிறுவர்கள் உறுதியாக பற்றி கொண்டுதான் அந்த எரிகோவை அவர்கள் சுதந்திரித்தார்கள். ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லவில்லை, ஒப்பு கொடுத்தேன்.
ஒப்பு கொடுத்தேன். எனவே தேவ ஜனங்களாகிய நாம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான எரிகோ பிரச்சனைகள் இருக்கலாம். நம்முடைய தேவனாய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா பிரச்சனையிலும் மேற்கொள்கிற பலத்தையும் தேவனுடைய வார்த்தையும் அவருடைய கிருபையும் கொடுத்திருக்கிறார். எரிகோவின் ராஜா அந்த கோட்டைக்குள் அல்ல, அவர் இன்றைக்கு அந்த எரிகோவின் ராஜா யோசுவா என்கிற இளைஞனுடைய கைக்குள் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். எரிகோவின் யுத்த வீரர்கள் எரிகோ மதிலுக்குள் அவர்கள் அடைந்து பாதுகாக்கப்படல. அந்த எரிகோவில் இருந்த யுத்த வீரர்கள் தேவனுடைய பிள்ளையுடைய கால்களுக்கு கீழாக இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தால் அதை உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். என்ன வாக்குத்தத்தம் என்று பார்ப்போமே என்றால், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பவரும் அல்ல. அவர் வசனத்தும் நிறைவேற்றாது இருப்பவரும் அல்ல. நாம் பார்க்க வேண்டிய காரியம் கர்த்தருடைய வார்த்தையை வாக்கு தத்தமாக பிடித்துக் கொண்டு வாழ வேண்டும். மூன்றாவது, நம்முடைய வாழ்வின் வெற்றிக்கு ஒரு வழி என்ன சொன்னால், தேவ சமூகத்தில் காத்திருப்பு தேவை. ஒவ்வொரு விசுவாச பெருமக்களுக்கும், தேவனை அறிந்திருக்கிற பிள்ளைகளுக்கும், ஊழியர் செய்வதற்கும் ஆண்டவர் சொல்கிற காரியம் காத்திருப்பு தேவை என்று சொல்லி, இந்த காத்திருப்பு நமக்கு இல்லை என்றால் ஒன்றுமே நாம் செய்ய முடியாது. யோசுவா ஜனங்களை நோக்கி சொல்லுகிறார், நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தமிடாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரித்தீர்களாக என்று கட்டளையிட்டார். இது யோசுவா 6:10 நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த காத்திருப்பு இல்லாம ஒன்றுமே செய்ய முடியாது. வேதத்தில் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொன்றுக்கும் தீர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு போராட்டத்தையும் மேற்கொள்ள வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பொருளாதார ஆசீர்வாதத்தை சுதந்திரக்கொள்ள வழிமுறைகள் இந்த வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அறிந்து விடாப்பிடியா பிடித்து கர்த்தரின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அடியன் கூட இந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட பொழுது 2022 ஹரியானா மாநிலத்தில் 15 நாட்கள் ஊழியம் செய்வதற்காக அழைப்பு பெற்றேன். அதற்கான எல்லா ஆயத்த பணிகளும் செய்யப்பட்டது. ஆனால் விசுவாசத்தோடு காத்திருந்தேன். என் சரீர பலவீனத்தின் நிமித்தமாக வீட்டிலே அனுப்ப மறுத்து விட்டார்கள், போக முடியல. எதையோ போன்ற இந்த மதில் எனக்கு முன்பாக அன்றைக்கு இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த பொழுது இந்த வேத வசனங்கள் வாக்கு தத்தமாய் எனக்கு கொடுக்கப்பட்டது. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பல்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதைகளும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு திட்டத்தை அடியேனும் பிடித்து தொடர்ந்து செபித்து வந்தேன். கர்த்தரின் சரீர பலங்களை நீக்கி வருகிற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி சென்னையிலிருந்து புறப்பட்டு பீகார், ஜார்க்கண்ட், நேபாளம் சென்று 15 நாட்கள் ஊழியம் செய்ய இன்றைக்கு ஒரு ஒரு திறந்த வாசலை அடியனுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இந்த காத்திருப்பு தேவ பிள்ளைகளுக்கு அனைவருக்குமே தேவை. எரிகோ மதில் விழுவதற்கு மூன்றாவதான தேவன் கொடுக்கிற நமக்கு அற்புதமான வாக்கியம் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்க வேண்டும், அமைதியா இருக்க வேண்டும். சிறுவேல் ஜனங்கள் எரிகோ மதில் விழுவதற்கு அமைதியாய் சுற்றி வர வேண்டியது அவசியமாய் இருந்தது. நாம் அமைதியாய் இருந்தால்தான் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நாம் அமைதியாக இருந்தால்தான் நாம் கர்த்தரை சார்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று ஒரு அர்த்தம் கொள்ள முடியும். நம் கவலைகளையும் பாரத்தையும் கர்த்தர் மேல் நாம் வைத்து விட்டோம் என்று அதற்கு அர்த்தமாகும். சிலர் அப்படிப்பட்ட
காத்திருப்பு இல்லாமல் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போனாங்க. சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி சவுலுக்கு சொன்னார், நான் வருகிற வரைக்கும் காத்திருங்கள் என்று சொல்லி. அந்த காத்திருப்பு இல்லாத போனதுனால் சவுல் தன்னுடைய ராஜபாரத்தை இழந்து போகும்படி செய்தது. அதனால இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மோசேயை கொண்டு சொன்னார், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி காண மாட்டீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் செவி கொடுத்து அமர்ந்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அமர்ந்திருந்து தேவனே கர்த்தர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதனால சொல்லுகிற போது சங்கீதக்காரர் இந்த வார்த்தை மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். சங்கீதம் 46:10 சொல்வது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. பிரச்சனை நேரத்தில் அமர்ந்திருப்பது கோழைத்தனம் அல்ல, தோல்வியின் அடையாளமும் அல்ல, அது வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள நம்மை நாமே ஆயத்தப்படுத்துகிற ஒரு நேரமாக, ஒரு நாளாக, நமக்கு ஒரு சந்தர்ப்பமாக தேவன் சொல்லுகிறார். சில காரியங்களுக்காக நாம் கர்த்தரிடத்தில் போராடி ஜெபிக்கிற நேரம் உண்டு, உபவாசம் இருந்து அழுது மன்றாடுகிற நேரமும் உண்டு. ஆனால் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டுவிட்டார் என்கிற விசுவாசம் வந்த பின்பு அமைதியாய் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்து விட வேண்டும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் கர்த்தரிடத்திலே இந்த காரியங்களை நாம் சொல்லி அழுது புலம்புவதை விட கர்த்தர் செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வின் வெற்றிக்கு தேவன் கொடுக்கிற வழிகள் என்னவென்றால், முதல் வழி தேவன் விசுவாசம் ஒவ்வொரு மக்களுக்கும் வேண்டும் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, வாக்குத்தத்தம் என்ற வார்த்தையாகிய தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த வாக்குத்தத்த வசனம் வேணும். அந்த வாக்குத்தத்த வசனம் தான் சொல்லுகிற பொழுது சொல்றது, அது மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ன என்று சொல்லி பார்த்தோம்னா, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிகிடத்தில் இருக்கிற புதைகளும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி. அப்படி தேவ சமூகத்திலே நாம் இருக்கிற கர்த்தர் என்ற வார்த்தைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். மூன்றாவது, கர்த்தர் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்வின் வெற்றிக்கு வழி என்றால் அது தேவ சமூகத்தில் தேவனோடு அவர் பாதத்தண்டையிலே நாம் காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருப்பு இருக்குமே ஆனால் நிச்சயமாகவே தேவன் ஆபிரகாமுக்கு செய்து கொடுத்த உடன்படிக்கையை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருக்கு, ஆபிரகாமுக்கும் அவருக்கு பின்வரும் சந்ததிக்கும் தேவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாத பட்சத்திலும் நியாயப்பிரமாணம் என்ற உடன்படிக்கையை தேவன் கொடுத்தார். அந்த உடன்படிக்கையின்படி வாழ்கிற போது அவர்கள் தங்களை தாங்கள் நிதானித்து அறிந்தார்கள். இன்றைக்கும் நம்முடைய வெற்றி வாழ்வுக்கு தேவன் இந்த 3 வழிகளின்படி நடக்கும்படி அழைக்கிறார். அதன்படி நாம் அந்த அழைப்பை பெற்று தேவ சமூகத்தை காத்திருப்போமே ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக வெற்றிக் கொள்வோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய நாளிலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி இயேசுசாமி, கிறிஸ்துவை உடைய வெற்றியின் வாழ்வுக்கு விசுவாசம் மிக மிக முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரை சார்ந்திருக்கிற வாழ்க்கை முக்கியம். தேவ சமூகத்திலே காத்திருப்பு முக்கியம் என்று சொல்லி நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வல்லமையும் உடைய பிள்ளைகள் மீது பொழிந்தருளுங்க. எந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு அனுதினமும் அதிகாலை 5 மணிக்கு ராஜா தேவ சமூகத்தின் பரிசுத்த சேனை ஜெப ஐக்கியம் இணைக்கப்பட்டு அநேகருக்கு வாழ்வு உண்டாகும். வாழ்வு தருகிற வார்த்தை இடத்திலே உண்டு என்று சொல்லி ஆண்டவரே, பிள்ளைகள் விசுவாசத்தோடு காத்திருக்கிறார்களோ அத்தனை பேர் விசுவாசத்தையும் கர்த்தர் ஆண்டவர் வர்த்திக்க செய்ய முடியும். அநேகருடைய வாழ்விலே காணப்படுகிற எரியோ மதில்கள் விளக்கையும் ஒரு ஜோசுவாவை போல ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளையும் யுத்த வீரர்களாக மாட்டுங்க. பரிசுத்த சேனையில் இணைக்கப்படுகிற ஒவ்வொருவரும் ஜோசுவாவாக எழும்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபங்களும் நடத்தினார். ஆமென்.